குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 உடைய 2025 கேட்ட தமிழ் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போது குரூப் 2 தமிழ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ் ப்ரெசண்ட்டாக எந்த ஆஸ்பெக்டில் கேட்குறாங்கங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ், புரியுதா? ஸோ ஜஸ்ட்டு இந்த மெத்தட்லலாம் கேட்டிருக்காங்க, இப்படி தான் ஆன்சர் பண்ணுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்கலாம். மற்றதை நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போகலாம். கொஷின் நம்பர் 1. இதில் எந்த ஒரு அனோட்டேஷனும் நம்மளால் பண்ண முடியாது, மார்க்லாம் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் போகும்போது நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி கிளியராக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, கொஷின் நம்பர் 1 என்ன கேட்குறாங்க? பிழை அற்ற அக்ரிணை பன்மை தொடர். இந்த கேள்வி என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பிழை அற்ற, ஃபஸ்ட்டு கேள்வியே பிழை இருக்கக்கூடாது. ரெண்டாவது அக்ரிணையாக இருக்கணும், புரியுதா? அதே மாதிரி பன்மை தொடராக இருக்கணும். 3 டிமாண்ட் இருக்குது இந்த கேள்வியில். இந்த 3 டிமாண்டையும் நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பிழை இல்லாமல் இருக்கணும். அவள் அல்லல், இதில் பிழை கிடையாது ஆப்ஷன் ஏல. பட் ஆனால் அக்ரிணையான்னு கேட்டால் கிடையாது, இது உயர்திணை. அப்போது ரெண்டாவது இங்கே ரெண்டாவதுல மேட்ச் ஆகலை. அப்புறம் பி போயிடலாம். பிழை அற்ற மரம் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க, மேபி சொல்லலாம். சரி, ரெண்டாவது அக்ரிணையானா கரெக்டு, அக்ரிணை தான். பன்மையான்னு கேட்டால் கிடையாது, ஒரே ஒரு மரத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ மரம் அன்று அப்படின்னும் போது இது ஒரு மரம், அப்போ ஒருமை, பன்மை கிடையாது. அடுத்து சி ஆப்ஷன் போயிடலாம். சி ஆப்ஷனில் அவை அல்ல. பிழை இருக்கான்னா பிழை இல்லை. அக்ரிணையானா அவைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக செடி கொடி இது இல்லை வேறு ஏதோ ஒரு அனிமல், இப்படி தான் நம்ம அவைன்னு சொல்லுவோம். அப்போ அக்ரிணை கரெக்டு. பன்மை தொடரில் அல்லுன்றது அல்லங்கிறது பயன்படுத்துவோம். அப்போது சி ஆப்ஷன் கரெக்டு. இருந்தாலும் நம்ம டியும் செக் பண்ணுவோம். அவன் அல்ல, அவன் வந்துருச்சு. அப்போ இது என்னது? உயர்திணை. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்படி தான் நம்ம இந்த கொஷினை பார்க்கணும். கொஷின் டிமாண்ட் என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் 4 ஆப்ஷனில் என்ன வருங்கிறத சூஸ் பண்ணோன்னா தமிழில் மிஸ்டேக்குங்கிறது நமக்கு அறவே வராது. தெளிவாக ஒழிச்சிடலாம் மொத்த மிஸ்டேக்கையும், புரியுதா? பிழையற்ற அக்ரிணை பன்மை, இந்த 3 கீ பாயிண்ட் இருக்குது கொஷினில். இது 3 வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன தெரியணும் நமக்கு? அவை எங்கெல்லாம் பயன்படுத்துவோம், அல்ல எங்கே பயன்படுத்துவோம், அன்று எங்கே பயன்படுத்துவோம், அல்லல் எங்கே பயன்படுத்துவோம், இது அல்லை எங்கே பயன்படுத்துவோம். இது எல்லாமே 9th ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான், புரியுதா? அப்போது நம்ம புக்கில் தெளிவாக படிச்சிருந்தோம்னா இந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியும். கிளியராக? அதை நம்ம புக்கில் பார்க்கலாம். அடுத்த கேள்வி நம்பர் 2, சரியான தொடரை தேர்வு செய்யணும். இங்கே கொஷினில் நமக்கு ஒரே டிமாண்டு தான், என்னது? சரியான தொடர். அப்போது 4 ஆப்ஷனை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? மாடுகள் மேய்ந்தது, ஏ ஆப்ஷன். மேய்ந்ததுங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு மாடு மேய்ந்ததுன்னா அது கரெக்டு. மாடுகள் அப்படின்னா மேய்ந்தன அப்படின்னு வரணும். ஏன்னா அங்கே பன்மை, ஒருமை வந்தால் தான் மேய்ந்தது பயன்படுத்தணும். பன்மை வந்துச்சுன்னா மேய்ந்தன தான் பயன்படுத்தணும். ஆப்ஷன் பி, பறவைகள் பறந்தது. பறவை பறந்ததுனா தான் கரெக்டு. பறவைகள் பறந்தனன்னு வந்தால் தான் கரெக்டு. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டும் சேம், ஒரே மாதிரி, ரெண்டுமே மிஸ்டேக் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மரம் வளர்ந்தனன்னு சொல்கிறாங்க. மரங்கள் வளர்ந்தனன்னு சொன்னால் தான் கரெக்டு. ஏன்னா ஒருமைக்கு பன்மையையும் பன்மைக்கு ஒருமையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுமே ராங். ஆப்ஷன் டியில் என்ன இருக்குது? செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இப்போது இந்த இடத்துல அசைந்தது அப்படின்னு கொடுத்துருந்தா இதுவும் தப்பு. பட் ஆனால் இங்கே அசைந்தன, செடி கொடிகள்னு வந்துருச்சு. கல்விகுதி வந்துருச்சுனாலே இது பன்மையை பற்றி பேசுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கல்விகுதி வந்ததுனால நம்ம இதை பன்மையாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பக்கம் பன்மைக்கு பயன்படுத்துகிற அசைந்தனன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் கரெக்டு. 4ல் இருக்கக்கூடியது எது கரெக்டுனா டி தான் கரெக்டு. அப்போது இது ரெண்டும் பாருங்களேன், கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 ரெண்டுமே ஒரே மாதிரியான கேள்வி தான். சின்ன விஷயத்தில் நமக்கு தெளிவு இருந்தால் இந்த 2 கொஷினும் ஆன்சர் பண்ணிடலாம் கரெக்டாக. அடுத்தது பிழையற்ற தொடர். ஒரே ஒரு கேள்வி தான், பிழையற்ற தொடர். 3வது கொஷினில் ஆடு வந்தால், மகடு வந்தால், மகடு வந்தான், மகடு வந்தால், சாத்தி வந்தான். ஆக்சுவலி இது ஒன்றும் கிடையாது. மகடுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். இதுக்கான பொருள் தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மகடு பக்கத்தில் ஊ வரணும். குறியில் ஒரு ஊ இருக்கும் இல்லையா, நம்ம இல்லை ஊ சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊ வரும். மகடு. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம லைக் இலக்கணத்தில் நம்ம இதை பார்ப்போம். ஸோ மகடு அப்படின்னா பெண் அப்படின்னு பொருள். அப்போ பெண்ணுக்கு பின்னாடி என்ன வார்த்தை வரும்? வந்தால்னு வரணும். அதுதான் கரெக்டு. அப்போ மகடு வந்தான் அப்படின்னா அது தப்பு. மகடுனா பெண்ணுன்னும் போது வந்தால், அதுதான் கரெக்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் நார்மலாக படிக்கும்போதே உங்களுக்கு புரியும். அடுத்தது இது பாருங்கள், 4th கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு தாவரத்தோட அடியையும் அந்த தாவரத்தையும் மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க, பொருத்துகளை. இது 10th புக்கில் இருக்கிறது. நார்மலாக படிச்சிருந்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட்டுன்னா என்னது? இது படிக்கலனாலும் ஆன்சர் பண்ணலாம். நம்ம வீட்டில் மாட்டுக்கு சோளத்தட்டு அறுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ சோளமுக்கு தட்டு,
கரும்புனா என்னது? களி. அதாவது இது கூட நான் இது வந்து படித்தா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கலைன்னா நமக்கு நல்லாவே தெரியும், மூங்கிலோட கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வேம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்படி சோலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் வேம்புனா அடி. இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் லைஃப் சர்க்கிளில் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்வி தான் இதெல்லாம். பட் இருந்தாலும் 10th தமிழ் புக்கில் முதல் இயல்லையே அதை கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது யானையோட ஒளிமரபு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் நமக்கு குரூப் 2ல் கேட்டது. குரூப் 2 வந்து குரூப் 4 விடவே கொஞ்சம் இது நார்மலாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஸோ அலப்பும் அப்படின்னா நமக்கு அது வண்டு தான் அலப்பும் இல்லையா? அடுத்து யானைனா நம்ம கேட்குறது யானை, அப்போ பிளிரும். ஆப்ஷன் பி. எருது எக்காலமிடும். அடுத்து பசு கதரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் 4 ஆப்ஷன். பட் நமக்கு ஆன்சர் தெளிவாகவே தெரியும், பிளிரும் அப்படிங்கிறது. மானுடைய தொகை மரபு. தொகை மீன்ஸ் என்னது? இப்போது ஒரு அனிமல் கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மான் கூட்டத்தை நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மான் மந்தைன்னு சொல்ல முடியாது, ஆட்டு மந்தைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஆநிரைன்னு நம்ம சொல்கிறோம். மந்தைனா மாடு கொட்டில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து இடமா. தொகைன்னும் போது மாடு ஆடு. ஸோ கணம் ஆக்சுவலி இதுவுமே புக்கில் கிடையாது. மான் அப்படிங்கிறது கணம்ங்கிறது புக்கில் கிடையாது. ஆனால் இந்த 3 ஆப்ஷன் இல்லைன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. புரியுதா? ஆநிரை, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இது 3த்துலேருந்து நம்ம டிஃபர் பண்ணி கணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் நம்மளால் இந்த கேள்வியை யோசிக்க முடியும். ஏன்னா மானுக்கு கணம்ங்கிறது நமக்கு நார்மலாக கிடையாது. பட் ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸில் இது இருக்குது. லைக் அது இந்த குரூப் 2க்கு குரூப் 4க்கு அப்புறம் வந்துச்சு சில மெட்டீரியல்ஸில் இந்த கான்செப்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுறேன். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த வரியில் கேளீர் என்னும் சொல்லியிருக்கு. எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் இந்த லைனை வந்து நல்லா படிக்கணும் நம்ம. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எந்த ஊருக்கு போனாலும் எல்லாரும் நமக்கு நண்பர்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க படித்தவங்களுக்கு. இல்லை இது வந்து நம்ம ஔவையார் சொன்னது படி பார்த்தோன்னா படித்தவங்களுக்குன்ற மாதிரி வரும். இதுவே வந்து கணியன் பூங்குன்றனார் சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஊருக்கு போனாலும் எல்லா மக்களும் நம் மக்களே, அப்படி வாழ்கிறவங்க தான் நம்ம தமிழர்கள் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே நம்மளுடைய மக்கள், நண்பர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன கேட்குறான்? பொருள் கேட்கல, அதோடைய எதிர்ச்சொல் கேட்குறான். அப்போ நண்பர் வரும்போது பகைவர் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரணும். ஸோ கேள்வியே தெளிவாக படிக்கணும். இந்த இடத்துல அதாவது பொருள்னு நினச்சி நம்ம ஆன்சர் போட்டு போயிடுவோம். ஆனால் தெளிவாக கொஷினை படிக்கணும். அங்கே என்ன அது எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அடுத்தது ஓரெழுத்தொரு மொழி. ஓரெழுத்தொரு மொழி மேட்ச் ஷீட்டில் கேட்கும்போது எல்லாமே தெரியாததெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது 1-2 இருக்கும். அதை தாண்டி ஒன்று தான் வந்து நமக்கு வந்து தெரியாது இருக்கும். ஸோ கா அப்படின்னா என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கா அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரியல அப்படின்னாலும் 2வது பார்க்கலாம். கா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? தராசுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே நம்மளால் யூகிக்க முடியும். கானா தராசுன்னு யூகிக்கலாம். சரி, அது கூட விட்டுருங்க. அடுத்து தே அப்படின்னா என்னது? தேனா கொள்ளுகை. வித்தியாசமாக இருக்குது. நீ உறுதி. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு இதான லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானது. கா இது 2மே ஓகே தான், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலி என்னென்னா இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். தே கா இது 2 ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் ஆனால் ஒரே பொருள் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. தேனா தெய்வம்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்குது. நம்ம வந்து நிறைய படிக்கணும். ஒரே ஒரு எழுத்தொரு மொழிக்கு 20 பொருள் கூட இருக்குது. ஆனால் நம்ம புக்கில் ஒரே பொருள் தான் கொடுத்துருப்பான். அப்போ அந்த 20 பொருளையும் படித்தா தான் இந்த மாதிரி இடத்துல ஆன்சர் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்தது பொருந்தாத சொல். பொருந்தாத சொல் என்ன கேட்டிருக்காங்க இங்கே? செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். ஆக்சுவலி இந்த செற்றார், நன்னார், ஒன்னார் இதெல்லாம் வந்து ஒரு பொருள். பட் உற்றார் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக கேட்கும்போது நம்ம நிறைய இதெல்லாம் பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது நம்ம நிறைய ஸ்கூல் புக்கில் படிக்கிற வார்த்தைகளை வச்சு தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வேறு எதுவும் நம்ம இதுக்குன்னு தனியாக படிக்கணும்ல அவசியமே கிடையாது இந்த மாதிரி கேள்விக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அங்கே உட்காந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்வி இது வரைக்கும் படித்ததுலேருந்து. அடுத்து அகர வரிசைப்படி நம்ம ஆல்ரெடி நேற்றே வந்து பார்த்துருப்போம் இது சம்மந்தமாக. இதில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம எப்படி பார்த்துருப்போம்? ஆ இயும் வரும், காங்காச்சாவும் வரும், அதில் கா கா கி கி அந்த கான்செப்ட்லேயும் வரும்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே எப்படி கேட்டிருக்காங்க?
ரெண்டாவது எழுத்தை வச்சு கொஷின் கேட்குறாங்க. ரெண்டாவது மூணாவது எழுத்தை வச்சு செக் பண்ணணும். முதல்ல வந்து எல்லாமே காலை தான் இருக்குது. 4 ஆப்ஷன்லையுமே ஒவ்வொன்றுத்துலேருந்து வர 4 வார்த்தையுமே காலை தான் ஆரம்பிக்குது. அப்போனா நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது, அந்த ரெண்டாவது எழுத்தை நம்ம வந்து வரிசையில் செக் பண்ணணும். அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போது இதுக்குமே நமக்கு வந்து காங்காச்சா தெரிஞ்சாதான் நம்ம ரெண்டாவது, இப்போ ஃபஸ்ட் எழுத்து எப்படி செக் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தான் ரெண்டாவது எழுத்தும். புரியுதா? அந்த மாதிரி செக் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த கொஷின். இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு சொற்கள். இது நம்ம வந்து படித்து தான் போடணும்னு கிடையாது. இது வந்து பல நபர்கள்கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா, அதை வச்சு நம்ம போடுற ஆன்சர் தான் இது. அதே மாதிரி தெளிவான ஸ்பெல்லிங்கும் நம்ம வந்து இதை வந்து படிக்கணும். பேச்சு வழக்கு அப்படின்னும் போது வேர்வை வியர்வை இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான். பட் ஆனால் பேச்சு வழக்குலையும் எப்படி நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுறோங்கிறது இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் படிக்கிறதுக்கான நோட்ஸுமே இருக்குதா இதுக்கு, ஓகேவா? பட் ஆனாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா இதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் கரெக்டாக போடணுங்கிறது தான். புரியுதா? அது எப்படிங்கிறத நம்ம போக 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 தமிழில் பேச நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கே அது வந்துடும். அந்த மாதிரி நான் உங்களை கொண்டு வந்துடுவேன், ஓகேவா? ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. புட்டம் அப்படிங்கிறது காகம் அப்படிங்கிற பொருள் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ புட்டில்னா என்னது, புட்டில் புட்டி இது எல்லாமே தனி மீனிங். அதே புட்டகம் இது எல்லாமே தனி. புட்டம்னா காகம், இது டைரெக்டாக ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் என்று அழைப்பர். இது வந்து திருக்குறள். ஆக்சுவலி திருக்குறளை தெளிவாக கண்ணை திறந்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும், ஸ்பெல்லிங் என்ன வருங்கிறது கண்டுபிடிச்சிருக்கலாம். எழுத்துப்பிழை தான் கேட்குறாங்க இந்த இடத்துல, வேறு ஒன்றும் கிடையாது. புன்கண்ணீர் அப்படிங்கிறதோட எழுத்துப்பிழை. அதிகமாக எழுத்துப்பிழையில் தான் மாட்டிக்கிறோம். நம்ம 6th to 12th புக்கை லைன் பை லைன் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா எழுத்துப்பிழைங்கிறது வராது. கேள்வியே எழுத்துப்பிழையாக கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது எல்லாமே. அடுத்தது வெற்றி வீரம் வலி ஆகிய பொருள்களை தரும் சொல். விரல்னா வெற்றி. அதுலேயுமே பாருங்களேன் ஸ்பெல்லிங் தான் கேட்குறாங்க, எழுத்துப்பிழை. எந்த விரல் வந்தால் வெற்றி அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 2 ஆப்ஷன் தான் நமக்கு இதில், ஏ அண்ட் சி. பிடிலாம் சும்மா வச்சுருக்காங்க, ஏசி மட்டும்தான் நமக்கு ஆன்சரே. அப்போது கை விரல்களுக்கு எந்த ரா வரணும், அதே மாதிரி வெற்றிக்கு வர விரல் எது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அப்போது நம்ம பொருள்கள் நிறையா படிச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பிரித்தெழுதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தனியாக கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது. என்ன ஒரு கான்செப்ட்னா பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது 2ஆக வரும் இல்லையா, அந்த 2 இல்லை 3ஆக பிரிஞ்சாலும் சரி 4ஆக பிரிஞ்சாலும் சரி அத்தனைக்கும் தனித்தனி பொருள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரித்தது தப்புன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. வேணன் கூட்டல் மை இப்படிலாம் பிரிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்காது. அப்போது அதை நம்ம எடுக்கவே கூடாது. வேன் கூட்டல் நன்மை இதையும் கூட சொல்லலாம். அதே மாதிரி வேன் கூட்டல் அண்மை லாஸ்ட் 3 ஆப்ஷனில் நம்ம வேணால் யோசிக்கலாம். புரியுதா? அப்போது அந்த 3 ஆப்ஷனில் எதுன்னு யோசிக்கும் போது வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு யோசிச்சிங்கனாலே உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வேன் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? வேல்னு கூட படிச்சிருப்பீங்க. இந்த பொதுலகரத்துலேயும் நமக்கு வந்து வேல்னு வந்து பொருள் இருக்குது. அப்படி பிரிக்கும் போது இதுதான் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். இதெல்லாம் படித்து தான் போடணும்னு கிடையாது, வார்த்தைகள் நம்ம இது வரைக்கும் படித்ததை வச்சு போடலாம். அதே மாதிரி கொஷின் நம்பர் 16 பாருங்கள். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். இதை நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கிட்டாலும் கூட சரி, விதி அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் போதும். ஒரு குறிப்பிட்டது மட்டும் இருக்குது ஒரு மெட்டீரியலில், அந்த நோட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க போதும். நீங்கள் அது இதுன்னெலாம் போயிட்டு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டாம். விதியெல்லாம் நமக்கு அதெல்லாம் அவசியமும் இல்லை. நம்ம பிஹெச்டி பண்ண போகிறது இல்லை தமிழில். அது கூட்டல் அன்றுனா அதுவன்றுங்கிறது தான் நமக்கு பேசிக்காக தெரியும். பட் ஆனால் அதான்றுன்னு ஒருத்தர் பிரித்து வச்சுருக்காரு அந்த காலத்தில். வேறு வழி கிடையாது, நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கு அவர் ஒரு விதியை சொல்கிறாரு. அந்த விதியெல்லாம் நம்ம புக்லேயே படிச்சிருக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம போய் இன்னும் டீப்பாக படித்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. புரியுதா? அதனால் சேம் அஸ் உள் கூட்டல் மனம்னா உள் மனம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே உன் மனம்னு இருக்கும். இது எல்லாமே ஒரே ஒரு மெட்டீரியலில் தான் இருக்குது. ஒரு 200 பேஜ் இருக்கும். அந்த மெட்டீரியலையே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன். அதில் இருக்கிறத நீங்கள் படித்தா போதும், சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக அதில் நான் கொடுக்குறத பார்த்தா போதும், மற்றபடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சேம் ஆஸ் இதுவும் அதே தான். இது எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்.
குரூப் 2 லெவல் கொஷின் இது எல்லாமே. குரூப் 4ல் நேற்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இங்கே பாருங்கள், இங்கே கெஸ் கூட பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அனுராகம் சேம், ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியலன்னும் போது நம்ம இதெல்லாம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. புரியுதா? அப்போ இது எல்லாம் இதுக்கு வந்து நிறைய படிக்கணும் நமக்கு. ஆக்சுவலி பொருளுக்குமே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அது ஒரு 150-200 பேஜ் இருக்குது. அதுவுமே நம்ம படிச்சு தான் ஆகணும், படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டெய்லி நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே சென்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் கொஞ்சம் உட்காந்து படித்து வச்சுருங்க. அது படித்தா தான் இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சரே பண்ண முடியாது, வழியே கிடையாது. அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். அப்பாவி எனும் சொல் பிழை எனில், இது வந்து நார்மலாக நம்ம லைஃப்பில் பயன்படுத்துகிற ஒரு வேர்டு தான். ஆனால் அதை எப்படி ஒரிஜினலான பேருங்கிறத நமக்கு கேட்குறாங்க. இதுவுமே சேம் மெட்டீரியலில் இருக்கிறது தான். நமக்கு ஸ்கூல் புக்லேயோ இல்லை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அடப்பாவி, அற்பாவி, அற்பப்பாவி, இது நம்ம 4 ஆப்ஷன் படிக்கும்போது தெளிவாக தெரியும் அற்பாவிங்கிறது தான் ஆன்சருங்க. இதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட். இது நாள் வரைக்கும் வாழ்நாளில் நம்ம தமிழ்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அதனால் நம்ம கெஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே. அப்பாவினா அற்ப ஆவி, அதை தான் நம்ம வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்பாவின்னு யாரை சொல்கிறோம்? ஒன்றும் தெரியாது ஒருத்தனை வந்து அவனை தான் நம்ம அப்பாவி மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அற்பமான ஆவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவன்ற மாதிரி சம்திங் சொல்கிற மாதிரி மீனிங். அந்த மாதிரி வரும்போது அடப்பாவிங்கிறதுக்கும் அப்பாவிக்கும் சம்மந்தமே இல்லை. அற்பாவி, அற்பப்பாவி, இதுதான் தெளிவாக அற்பாவின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தாட் உங்களுக்குள்ளே வரணும். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் படிக்கவும் செய்யலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நம்மளோட நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணுற ஏரியா இதெல்லாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். புக்கு லைன் பை லைனாக நிறைய படிக்கணும், நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கணும். அதெல்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல இது எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியே ஒரு 20 கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் 2ல் மட்டும். புக்கும் கிடையாது, நீங்கள் படித்து போடுற மாதிரியும் கிடையாது. ஒரு 20 கேள்விக்கு நீங்கள் பேசிக்காக 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான கேள்விகள். சரி, கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். கூற்று. ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? சுட்டு சொற்கள்னால் என்னது? ஃபஸ்ட்டு நமக்கு சுட்டு எழுத்துனா 3 தான். ஆ இ உ. அந்த 3 வரலன்னா அது சுட்டே கிடையாது. ஏன்னா இது ஏயாலாம் வினா எழுத்து, வினா சொல்லிது அப்படின்னா கூற்று தப்பு. காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்து அழைப்பையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளனன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் சுட்டெழுத்துங்கிறாங்க. இது அப்போ இதுவுமே தப்பு தான். அப்போ ரெண்டுமே தப்புன்னு வராதுன்னு நினச்சிடாதீங்க. குரூப் 4லையுமே நம்ம 3-4 கொஷின் கூற்று தவறு காரணம் தவறுன்னு படித்தோம். இங்கேயும் பாருங்கள், இப்போ கேள்வியே அப்படி தான் கேட்குறாங்க அதிகமாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தடவை வரக்கூடிய எக்ஸாமில் சேம் இதே பேட்டர்ன் ஆஃப் கொஷினும் கேட்கலாம். இல்லை பழைய பேட்டர்ன் ஆஃப் கொஷினில் ரொம்ப ஈஸியாக இலக்கணத்தை மட்டும் வச்சிடலாம். ஸோ எப்படி வேணால் கொஷின் வரலாம். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அப்போ ஸ்கூல் புக்கையும் நம்ம தரவாக படிச்சிருக்கணும், இலக்கணத்தையும் தரவாக தெரிஞ்சிருக்கணும், ஸ்கூல் புக்கை தாண்டியும் தரவாக படிச்சிருக்கணும். அந்த பேட்டர்னில் தான் நம்ம லாங்குவேஜை பார்க்க போகிறோம். அடுத்து பொறுத்துக. இது வந்து சொற்களையும் அதோட இலக்கணத்தையும் பொறுத்த சொல்கிறாங்க. அது நாய். நாய்ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு அக்ரிணை. கரெக்டாக? அப்போது நம்ம வந்து 1, 3 மட்டும்தான் நமக்கு இங்கே ஆப்ஷனே ஃபஸ்ட்டுக்கு. அப்போது அது அப்படின்னும் போது ஒரே ஒரு அனிமலை குறிக்கிறது. அப்போ அக்ரிணையில் ஒருமை. நாய் அப்படின்னாலும் ஒரே அனிமலை தான் சொல்லுது. அப்போது அக்ரிணை ஒருமை. அப்போ 3, ஃபஸ்ட்டுக்கு வந்து 3. அவர் அவர்கள். அவர் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு உயர்திணை. அப்போது செகண்டும் 4த்தும் வரலாம். அவர்கள். கல்விகுதி வந்துருச்சுனாலே நான் என்ன சொன்னேன்? அது பன்மையை குறிக்கக்கூடியது. கல்விகுதி வந்துருச்சுனாலே கடைசியில். அப்போது உயர்திணை பன்மை. அப்போது 4, ரெண்டாவதுக்கு 4வது. அடுத்து சி ஆப்ஷன் என்ன இருக்குது? அவை. அவைனாலே அது பன்மை. அவைகள்லாம் போடவே கூடாது எப்பயுமே. அவைங்கிறதே ஒரு பன்மை விகுதி தான். அது கூட கல்விகுதி போட்டால் அது பன்மை விகுதி ஆயிடும். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நீங்கள் என்றைக்காவது அவைகள் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவைன்னு தான் பயன்படுத்தணும். அவை கூட கல்விகுதி சேர்த்தக்கூடாது. அதுவே பன்மை தான். அடுத்தது நாய்கள். அப்போது இங்கே வந்து என்னது? அனிமலை தான் குறிக்குது. அப்போ அக்ரிணையில் என்னது? பன்மை விகுதியை குறிக்கக்கூடியது. அப்போ 3வதுக்கு 1ன்னு அர்த்தம். 4வது தங்கைங்கிறது உயர்திணை. தங்கைனா பெண் பாலில் ஒரே, என்னுடைய தங்கை அப்படின்னா என்னது? உயர்திணையில் பெண் பாலில் ஒருமை, ஒரே ஒருத்தி தான் என்னோட தங்கை அப்படின்ற மாதிரி வருது. என்னோட தங்கை மார் அப்படின்னு சொன்னால் தான் 2-3 பேரை குறிக்கிறது. அடுத்து இளஞ்சின்னா மன்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். இது எந்த மொழி சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னா ஓல்டு 11th 12th புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓல்டு 11th 12th புக்கில் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். போர்ச்சுகீசிய மொழி. அடுத்தது சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம். ஆக்சுவலி இந்த வார்த்தையுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷில் வர்றது இது.
பட் ஆனால் தமிழில் கேட்டிருக்காங்க. நம்ம அப்ரிவேஷன் பார்ப்போம்ல இங்கிலீஷில், அந்த மாதிரி தமிழோட அப்ரிவேஷன் தான் இது. உலகத்தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கேள்விலாம் வரும், எதிர்பார்க்காத கேள்விகள் தான் இது எல்லாமே. பட் ஆனால் சிலபஸில் இது எங்கே தெரியுமா பயன்படுத்துகிறாங்க? சிலபஸில் லெட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. அரசாணைகள் அப்படின்னு ஒரு சிலபஸில் ஒரு வார்த்தை இருக்கும், செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரசாணைகள், இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அரசாணையில் போய் பார்க்கணும் நீங்கள். அந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் பேரை இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டீப்பாகவும் இருக்கும், அதை ஷார்ட்டாகவும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க இது. ஆக்சுவலி இந்த கேள்வி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் வர்ற மாதிரியான கேள்வி இது, அதை நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம கவர்மெண்ட் அந்த கெசட் எல்லாம் கூட, அரசாணைகளை கூட நம்ம சம்டைம்ஸ் 1-2 ஓப்பன் பண்ணி பார்க்கணும், எப்படிலாம் இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுலேயும் ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 கொண்டு வரேன் உங்களுக்கு கிளாஸில். அப்பார்ட் ஃப்ரம் இதில் கொண்டு வரேன் நான், ஸ்கூல் புக்கை தாண்டி. அடுத்து தமிழ் சொல் இதில் என்ன? இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் சொல் அல்லாதது தெரியணும். பொத்தானுங்கிறது, ஸ்விட்சுங்கிறது நம்ம பொத்தான்னு சொல்கிறோம், ஆனால் அந்த பொத்தான் கூட நமக்கு தமிழ் சொல் இல்லைன்றாங்க. பிண்டம், இது நார்மலாக நம்ம வந்து இலக்கியங்களில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. சோப்புலாம் தமிழ் சொல்லே கிடையாது, சாவியும் திறவுகோல்னா தான் நமக்கு தமிழில் சொல்லுவோம். சோப்புங்கிறது சலவைக்கல் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து தமிழ் சொல். பொத்தான்ங்கிறது பொதிப்பு கருவி சம்திங் சொல்லுவாங்க, பொதி கருவியோ என்னமோ சொல்லுவாங்க, அதுதான் வந்து தமிழ் சொல், பொத்தான் கிடையாது. அப்போ இது 3மே தப்பு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ அந்த 3த்துக்குமே மீனிங் வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இது தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும். பிண்டம்ங்கிற வார்த்தையை தமிழ் சொல்லாக சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நிறைய படிக்க வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து ஒற்றுப்பிழை, கேள்வி நம்பர் 25 ஒற்றுப்பிழை கேட்குறாங்க. ஒற்றுப்பிழைனா என்னது? இச்சி இத்து அந்த மாதிரி வந்து எழுதி மிஸ் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம். வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒற்றுப்பிழை வரணும்னு நம்ம பார்க்கணும். 4 ஆப்ஷனை பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஒற்று போடலான்னு. வள்ளலார் நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, ஒற்று மிகும் மிகாயிடங்கள், வல்லின மிகும் மிகாயிடங்கள்னு 8th புக்கு 9th புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க. அதை வச்சு திங்க் பண்ணுங்கள். ஒரு எழுவாய் சொல் இருக்குது, எழுவாய்க்கு அப்புறம் வந்து மிகுமா அப்படின்னா மிகாதுன்னு படிச்சிருப்பீங்க, வல்லின மிகாயிடங்கள். அப்போது வள்ளலார்ங்கிறது ஒரு எழுவாய், அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மிகாது, தப்பு, இந்த இடத்துல வராது. அப்போ வள்ளலார் பக்கத்தில் எங்கேயாவது இருக்குன்னா அது வராதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அருளிய, ஈயன்னு முடியும் போது நமக்கு வருமானா அங்கேயும் வராது, அப்போ அதுவும் விட்டுறணும். வழிகளை, 2ஆம் வேற்றுமை விகுதி, 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, கண்டிப்பாக அங்கே வரணும். புரியுதா? அப்போது 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒற்று மிகும். அப்போ வள்ளலார் அருளிய வழிகளை ஈக்கு கண்டுபிடித்து, புரியுதா? கண்டுபிடித்து, சரி கடைப்பிடித்தா, நான் தப்பாக படிச்சிட்டேன். வள்ளலார் அருளிய வழிகளை இக்கு கண்டிப்பாக வரணும். கடைப்பிடித்து நடுவில் இப்போ விட்டுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இது கொஷின் தப்பா ஆன்சர் தப்பான்னு தெரியல. எப்பவுமே ஒற்று பிழைங்கிறது வார்த்தையோட இறுதியில் தான் கேட்கணும், வார்த்தைக்கு நடுவில் கேட்க மாட்டாங்க. ஸோ கடைப்பிடித்து அப்படின்னு அவனே கரெக்டாக தான் கொடுக்கணும். இது ஏதோ பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது, கொஷினே தப்பாக இருக்குது. மேபி இப்படியும் கேட்கலாம். ஸோ அப்போ கடைப்பிடித்துன்னு இப்போ நடுவில் வரணும், அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு நடுவில் இப்போ வராமல் இருக்கிறதெல்லாம் இது கொஷினே தப்புன்னு தான் நான் சொல்வேன். கடைப்பிடித்து அதுக்கப்புறம் ஒழுகினால், ஒற்று இது வந்துருச்சு, உயிரெழுத்து வருது, ஒழுகினால், கடைப்பிடித்து, அந்த இடத்துல எதுவுமே நம்மளால் போட முடியாது. கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும், வேறு எங்கேயுமே போட முடியாது நம்மளால் ஒற்று. எங்கே? ஒரே ஒரு இடம் தான், வழிகளை கடைப்பிடித்து, அந்த இடத்துல நடுவுலையும் வருது. அப்போ 2 ஒற்று நமக்கு வந்து வருது. புரியுதா? அப்போ டி ஆப்ஷன் மட்டும்தான். ஏன்னா வழிகளை பக்கத்தில் இக்கு வந்து எங்கே வந்திருக்கு? பியில் வந்திருக்கு, சியில் வந்திருக்கு, டியில் வந்திருக்கு. அப்போ ஏ ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம் டேரெக்டாக. வள்ளலார் அருளிய ஒன்று, பி ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வார்த்தையே தப்பு, சேர்ந்தே வரக்கூடாது. வள்ளலார் அருளிய தனியாக தான் வரணும், அங்கேயே அது தப்பு. அப்போ சி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா வழிக்கலைன்னு மாற்றிருக்காங்க. ரொம்ப ஒர்ஸ்ட் மிஸ்டேக் இது. வழிகளை பக்கத்தில் இக்கு போடலாம், வழிக்கலை அப்படிங்கிறதுலாம் ஒர்ஸ்ட் மிஸ்டேக்கு. ஸோ டி ஆப்ஷன் தான் ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 26 அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. அது தொடர்லேயே ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், மேபி அது வந்து ஒற்று பிழையாகவும் இருக்கலாம், வார்த்தைகளில் பிழை இருக்கலாம், என்ன இல்லை புள்ளி கமா இதில் தப்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சரி என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன.
தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஆக்சுவலி இதில் என்னன்னா குவித்தன அப்படிங்கிறது தான் மிஸ்டேக். அந்த 2 வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் எது கரெக்டாக வரணும். ஆப்ஷன் பி பாருங்கள், அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், பாராட்டுகளை குவிச்சு வச்சாங்களாம். தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர், ரெண்டுமே குவித்தனர் கண்டிப்பாக வராது. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், பாராட்டுகளை குவித்தனர்னு சொல்ல முடியாது, பாராட்டுகள் குவிந்தன. அது ஒன்றும் என்ன சொல்கிறது, உயர்திணை கிடையாது பாராட்டுகள் அப்படிங்கிறது. பாராட்டுகள்னால் அந்த இடத்துல கல்விகுதி வந்துருச்சு, அப்போ அது என்னது பன்மையில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல குவிந்தன அந்த தான் வரணும். நம்ம அந்த முன்னாடி யோசிச்சோன்னா தெரியும், அவர்கள் வந்தனர் இல்லைன்னா அவை வந்தன அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அவைன்னும் போது பன்மை விகுதியாக இருந்துச்சுன்னா வந்தனை தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் பாராட்டுகள் குவிந்தன, குவித்தனர், பாராட்டுகளை குவித்தனர்னா கூட ஓரளவு கரெக்டு. பாராட்டுகள் குவித்தனர் அப்படின்னா இது மீனிங்கே கிடையாது. அப்போது பிசி ரெண்டுமே ஒரே மிஸ்டேக் தான். டி ஆப்ஷன் வந்தீங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், சம்பந்தமே இல்லை டி ஆப்ஷன். அப்போ ஏ தான் கரெக்டுன்னு கண்ணை முட்டு போட்டு வந்துடலாம் நான். அடுத்து கேள்வி நம்பர் 27, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர். ஆக்சுவலி திருக்குறள் இது. என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர், முகம் திரிந்து நோக்கினால். அதாவது திருக்குறள் தெரிஞ்ச ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இது. ஸோ என்னது, முகம் திரிந்து நோக்கினால், மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். என்ன திருக்குறள் இது சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியுமா தெரியாதா? மோப்பக்குலையும் அனிச்சம் விருந்து முகம் திரிந்து நோப்பக்குலையும் விருந்துன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க சார். ஓகேவா? இப்போ தெரியுதா? இப்போ அந்த திருக்குறளை நீங்கள் சொல்லும்போது முகம் திரிந்துங்கிற வார்த்தை வருதா மைண்டில்? திருக்குறள் தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்தது இது என்னது, திருக்குறள் மாதிரியே இருக்கும் ஆனால் திருக்குறள் கிடையாது. மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 மணிக்கடிகை, 4 மணிகள் தொகுத்த மாதிரி 4 நற்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த நூல் 4 மணிக்கடிகை. மனைக்கு ஒரு வீட்டுக்கு அழகு வீட்டுடைய பெண்மணி, அந்த பெண்ணுக்கு அழகு என்னது, அவள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தைக்கு அழகு அப்படின்றது அதுக்கு அந்த குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல் ஒழுக்கம். இந்த 4ம் தான் ஒரு மனைக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. அதுதான் இந்த நீதி நூல். 4 மணிக்கடிகை, 4 மணிகளை மாலையாக தொகுத்தாற் போல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸியான கேள்வி தான். பழைய புக்கில் இருக்குது இந்த கேள்விக்கான பதில். புது புக்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஆனால் இந்த பாடல் பழைய புக்கில் இருக்கிற பாடல். அடுத்தது, ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை. பார்க்க திருக்குறள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஆப்ஷனில் திருக்குறள் வைக்காதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்காது. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த மாதிரி ஒரு 10 கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க முதுமொழி காஞ்சி. கலித்தொகையும் முதுமொழி காஞ்சியும் தான் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, ஒழுக்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? கலித்தொகையும் ஆப்ஷனில் இல்லை. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, டேரெக்டாக முதுமொழி காஞ்சின்னு போட்டு போயிடலாம் நம்ம. அதுக்கடுத்து, ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. இது ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி என்னோட யூனிட் 6 நோட்ஸை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். யூனிட் 6ல் இதை ஒரு கொஷினாகவே நான் கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அடுத்த கேள்வி, ஊவே சாமிநாதரோட வாழ்க்கை வரலாறு நூல் என் சரிதம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்கும். ஓல்டு 6th புக்கில் ஃபஸ்ட்டு இஎல்லையே உங்களுக்கு இதை கொடுத்துருப்பாங்க, ஊவே சாமிநாதரோட வாழ்க்கை வரலாறு. இது ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்துச்சு அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என் சரிதம் அப்படிங்கிறது. 32 பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ். இது நீங்கள் படித்தா தான் சொல்ல முடியும். நமக்கு நார்மலாகவே தெரியும், 10th புக்கில் இருக்குது, 6th 7th புக்கில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றின டாபிக் இருக்குது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது 3மே அவரோடது அப்படிங்கிறது. தேசபக்தன் அப்படிங்கிறதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இது 3மே ஒன்று 1959 வெளியிட்டிருப்பார், 53 ஒன்று வெளியிட்டிருப்பார். ஸோ இந்த வருஷங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கனல்னா நெருப்பு, அப்போ கனலின்னா நெருப்பு வராது. சூரியனும் நெருப்பு சம்மந்தப்பட்டது, அதுவும் வராது. பன்றியா கரும்பா அப்படிங்கிறதுல தான் நமக்கு டவுட் இருக்கணும். என்ற சொல்லை குறிக்காத சொல்.
ஆமாம். அப்போ கனல் அப்படின்னா நெருப்புனா நெருப்பு சம்மந்தப்பட்டது சூரியன். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து கனலியில் வந்துடும். அப்போ வந்து பன்றியா கரும்பான்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து இதில் ஆன்சர் யோசிக்கணும் 50-50ன்னும் போது. ஸோ குறிக்காத சொல் கேள்வியை நல்லா படிக்கணும் இந்த இடத்துல தெளிவாக. குறிக்காத சொல்ல கேட்குறாங்க. கனலிக்கு 3 பொருள் ஏபிசிடியில் 3 வந்து கனலிக்கான மீனிங் தான். ஒன்றே ஒன்று மட்டும்தான் சம்மந்தம் இல்லாது, அது கரும்பு. கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஆக்சுவலி இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இச்செய்யுளை இயற்றிய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உருத்திரங்கண்ணனாருடைய பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தானா. உறவு நீர், கடல் நீர் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் இது. நியூ புக்கில், ஓல்டு புக்கில் கூட கிடையாது, நியூ புக்கில் இருக்கிற ஒரு பாடல் வரி தான் இது. அடுத்தது பிளாகர்னா வலைப்பதிவர். ஆக்சுவலி இது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் சிறப்பு தமிழில் தான் எக்ஸாக்டாக இருக்குது பிளாகருங்கிறது. அடுத்தது பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிறப்பு தமிழ் புக்கு படித்தே ஆகணும். நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, நான் புக்கை டிஸ்பிளே பண்ணி நான் சொல்லிக் கொடுப்பேன். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. என்னது பிறமொழி சொல்? இது வந்து தமிழ் மொழிச்சொல். பிறமொழி சொல்ங்கிறது கொஞ்சம் நம்ம படித்தா தான் இது பண்ண முடியும். ஸோ வெளியீடு, ஒழுங்கு, நிறைவு, இந்த வாடகை அது ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். நம்ம ஆனால் ஆன்சர் பண்ணலாம், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து எப்பயுமே நான் திரும்ப சொல்கிறேன், பேராகிராஃப்லேருந்து கேட்குற கேள்வியில் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. 5 கேள்விக்கு 5 பர்ஃபெக்டாக ஆன்சர் நம்ம வாங்கிடணும். பாருங்கள். நேற்றை போல் இன்றில்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயிலத் தொடங்குகிறோம். ஓகேவா? புறத் தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புறத் தேவைகளுக்கு அறிவுசார் நூல்கள், அகத்தேவைகளுக்கு அறம்சார் நூல்கள். புரியுதா? புறத்தேவைக்கு அறிவுசார் நூல், அகத்தேவைக்கு அறம்சார் நூல். இதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் 2 கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. நடை ஒன்று தான் நமக்கு வந்து உடற்பயிற்சிகளே முதன்மையான பயிற்சின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதுவும் புறநடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர். இப்போ இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்க்கலாம். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. புறத்தேவைகளுக்கு அறிவுசார் நூல்னு கொடுத்துட்டாங்க, அகத்தேவைக்கு அறம்சார் நூல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கொஷின் அந்த பேராகிராஃபில் அகத்தேவைன்னு இருக்குது. ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க? உள்ள தேவை. அகத்தேவைன்னா என்னது? நம்ம உள்ள மனசுக்குள்ளே நினைக்கிற தேவை, அதுதான் அகத்தேவை. அப்போ அதுக்கு என்ன நூல்? அறம்சார் நூல். ஆனால் இங்கே அறநூல். புரியுதா? வார்த்தைகளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு கேட்குறாங்க. இதில் வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். இளமையாக இருக்க உதவும் கலை, அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளமையில் கற்க வேண்டியது அப்படிங்கிறது அகநடை பயிற்சிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிடக்கூடாது. இந்த அடுத்த லைனும் நம்ம படிச்சிடணும். முழுசாக படித்தாதான் ஆன்சரே பண்ண முடியும். இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது. புரியுதா? இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி. அப்போது இளமையில் இந்த 38வது கொஸ்டினுக்கு இளமையாக இருக்க உதவும் கலைன்னும் போது அகநடை பயிற்சி நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு லைன் போய் படிக்கும்போது இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. அப்போது இளமையாகவே இருக்க உதவும் கலைனா கல்விங்கிறத கடைசி லைனில் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான ஒரு வார்த்தையை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏல அகநடை பயிற்சியும் வச்சுருக்காங்க. அப்போது இவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஏலையும் வச்சுருக்கான், அதே மாதிரி பேராகிராஃப் லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைனையும் வச்சுருக்கான். இந்த இடத்துல நம்ம தெளிவாக இல்லைன்னா அதை மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா என்னது? ஏன்னா இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், நடை ஒன்று தான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அப்போது ஆப்ஷன்
ஏ புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று. 40வது கொஷின் ஒரே பேரால் கேட்டிருக்காங்க. வாழ்நாள் காலம் முடியும் வரைக்கும் நம்ம எதை பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இரு கால்களை ஒன்றி நடக்க பழகிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவில்லை. நடை ஒன்று தான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகள் முதன்மையான ஒன்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்குது. இளமையில் கற்க தொடங்கி அகநடை பயிற்சி தான் காலம் முழுக்க நமக்கு தேவையானதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் பி 40வதுக்கு. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இந்த கேள்விக்கு என்ன இருக்குது? கற்க வேண்டும். அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இல்லை, இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கலாம். நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்கிறோம். புரியுதா? நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இளையோராகி பயில தொடங்குகிறோம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் கேள்வியே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வச்சுருக்கானுங்க, இளமையாக மாறிடுவோங்கிறது. புரியுதா? அப்போ 5 கேள்வி ஒரு 4 லைன் பேராகிராஃபில் வந்து கேட்டிருக்கான். ஆனால் அந்த 4 லைன்லேயே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறான். அப்போ அந்த 5 கேள்வி கரெக்டாக வரணும்னா நம்ம 5 நிமிஷம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இடியோசை கேட்ட நாகம் போல. இடி ஓசை கேட்டால் அந்த நாகம் எப்படி இருக்கும்? பயத்தில் இருக்கும். அப்போது அது எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பதட்டத்துக்கு மிரட்சிங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க. புரியுதா? வன்மம்னா கிடையாது, ஏக்கம். வன்மம்னா என்னது? இடிக்கு மேலே பாம்புக்கு என்னத்த வன்மம் வரப்போகுது? இல்லை ஏக்கம், இதெல்லாம் கிடையாது. மிரட்சினா அந்த ஒரு பதட்டம். அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீர் பூத்த நெருப்பு போல. இதில் நீருன்னா சாம்பல். அதாவது நல்லா இந்த கண்டென்ட்டை நல்லா படிங்க. நீர் பூத்த நெருப்பு போல. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க? அந்த நெருப்பு அப்படின்றது வருது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா நெருப்பு எரிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிறது நமக்கு வந்து சாம்பல். ஆப்ஷனில் அது இருக்குது. அப்போ நீர் பூத்த நெருப்பு போல். நெருப்பு எரிஞ்சதுனால கிடைச்சது தான் அந்த நீர். அந்த நெருப்பினால் கிடைத்த பூ தான் வந்து நீர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். சாம்பல். நீர் பூத்த நெருப்பு போல் அப்படின்னா அது சாம்பல். ஈஸியாக சொல்ல முடியும். அது கலவை, மண், நீர் இதெல்லாம் தாண்டி நெருப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து நீருனாலே திருநீருன்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளாக யோசிங்க. திருநீர் என்னவாக இருக்கும்? சாம்பல் தான் திருநீர். அது எங்கேருந்து வரும்? நெருப்புலேருந்து எடுக்கிறது தான் அந்த திருநீர். அப்போ சாம்பல். இந்த மாதிரிலாம் யோசித்து ஒரு சில கேள்விக்கு நம்ம இப்படி குருட்டுத்தனமாக யோசிச்சா கூட ஆன்சர் வரும். ஆனால் தமிழ்ங்கிறதே குருட்டுத்தனமாக நம்ம சொல்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கேள்வி பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஓதுதல். ஓதுதல்னா என்னது? ஐயர் வந்து இவருக்கு ஓதுனாரு, கடவுளுக்கு ஓதுறாரு அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல. அப்போ என்னது? ஏதோ ஒன்று சொல்கிறதா? அப்போ காதில் மெல்ல சொல்லுதல் ஓதுதல். ஒருத்தனோட காதில் ஒன்றுத்தை வந்து ஓதுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொழிதல். மொழிதல்னா அதாவது மொழிதல் கரெக்டாக சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கெஸ் பண்ணலாம், ரெண்டாவது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அடுத்து விளம்புதல். விளம்புதல்னா கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லலாம் நம்ம. அதான் விளம்புதல்னா டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி, பலர் அறிய சொல்கிறது, நிறைய பேர்கிட்ட பேசுகிறது. உளறுதல், இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஒன்றுக்கு சொல்கிறது, தப்பாக சொல்கிறது, ஒன்றுக்கு மாற்றி பேசுகிறது, வளர்றது. லாஸ்ட் ஆப்ஷனை கண்டுபிடிச்சாலுமே நம்ம ஏவா டியான்னு சொல்லிடலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓதுதல் வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். அப்படின்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தெளிவு இருந்தால் போதும். மனசில் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருக்கணும்னா நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். இல்லைன்னா அதான் சொல்கிறேனே, தமிழில் 100க்கு 90 கொஷின் போடணுன்னா அன்னைக்கு 3 ஹவர்ஸ் நீ எவ்வளோ தெளிவாக இருக்க, எக்ஸாம் ஹாலில் உட்கார்ற அந்த 3 ஹவர்ஸ் நீ எவ்வளோ தெளிவாக இருக்க, ப்ரெஷர் இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக இருக்கியோ அதை வச்சு தான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பழமொழியை நிறைவு செய்ய சொல்கிறாங்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஷுக்கு ஆகாதுன்னா மாமனுக்கு ஆகாது. மாமன் படம் பார்த்துருந்தீங்கனாலே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த டைமில் ஆக்சுவலி மாமன் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓடிட்டு இருந்த பீரியட் தான் இந்த கொஷின் பேப்பர் வந்துச்சு, இந்த எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் சூரிக்கு அந்த இஷ்யூ நடக்கும். சூரியோட அக்கா பையன் பிறக்கும்போது இந்த மாதிரி மாலை சுற்றி பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க விட மாட்டாங்க. மாமான்னு பயங்கரமாக இருக்கும். எனக்கு கேட்டால் அந்த படத்தை வச்சு தான் இது எடுத்த மாதிரி இருக்குது இந்த கொஷினே. மீதூன் விரும்பேல் ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி. மீதூன் விரும்பேல் நிறைய விஷயங்கள் மேலே நீ, அதாவது ஒரே நேரத்தில் வந்து நீ விரும்பக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை தான் இது வந்து சொல்ல வருது. மீனா மேலே, மீதூன் அதிகமான விஷயத்தை அப்படிங்கிறது, நிறைய தின்னா 100 வயசு அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்ல வராங்க.
அது நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டிய ஒரு கொஷின் தான். இது கஷ்டமான ஒரு கொஷின் தான், ஏன்னா மீதி 3 ஆப்ஷனும் கூட ரிலேட்டபுளாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுவும் ஒன் ஆஃப் த பழமொழிங்கும்போது நம்ம பழமொழியில் அதை படிக்கிற மாதிரி வரும் டீப்பாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய நியூஸ் பார்க்கணும். நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த சில இடங்களில் சிலது மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நியூஸை நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது நியூஸ் சேனலில் சிலது பேசுவாங்க பழமொழி. அந்த மாதிரி இருக்கிற பழமொழியை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக நம்ம வந்து அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பழமொழிலாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ஓகேவா? அடுத்தது, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எந்த துறை சார்ந்தது? ஆக்சுவலி இது வந்து கவர்மெண்ட் ஒரு இது வெளியிடுறாங்க. நான் சொன்னல ஒரு கெசட், ஒரு அரசாணை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் இது சம்மந்தமாக இருக்குது. பட் இந்த எந்த டிபார்ட்மெண்ட்டு யாருக்கு எழுதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அப்படிங்கிறவர் எழுதுகிறாரு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிறாரு அப்படின்னா, இதை வந்து யார் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னா இயற்கை வளங்கள் துறை. அதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிக்கிற தன்மை வேணும். அதுதான் விஷயம். ஆக்சுவலி உயர்கல்வித்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வேதியியல் ஆய்வகம் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் நியூஸ். அப்போ வேதியியல் ஆய்வகத்தை புதுப்பிக்கணும் அப்படின்னா இயற்கை வளங்கள் துறையா இல்லை சுற்றுச்சூழல் துறையா? வேதியியல் ஆய்வகம் அப்படின்னும் போது வேதியியல் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து இயற்கை வளமும் வரலாம், சுற்றுச்சூழலும் வரலாம். பட் சுற்றுச்சூழல்னு வரும்போது எந்த சைடு போயிடும் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், லைக் வந்து இப்போ வந்து ஓசோன் டெப்ளீஷன் நடக்குது, இல்லை வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் தான் சுற்றுச்சூழலில் வரும். இயற்கை வளம் அப்படின்னா அது அந்த பூமியிலேருந்து சோர்சஸ் எடுத்து அது மூலமாக பண்ணுறது தான் வேதியியல். அப்போ அதுவும் இயற்கை வளம் ரிலேட்டட். ஸோ அந்த மாதிரி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் என்னது? இயற்கை வளம். அந்த ஒவ்வொரு கீ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். வேதியியலுங்கிறது ஒரு கீ பாயிண்ட்டு, புதுப்பிக்கப்படும் ஆற்றல்ங்கிறது ஒரு கீ பாயிண்ட்டு, அதே மாதிரி சுரங்க ஆணையங்கிறது ஒரு கீ பாயிண்ட்டு. இது மூணுமே என்னது, எதை குறிக்கக்கூடியது? இயற்கை வளத்தை குறிக்கக்கூடியது. சுற்றுச்சூழலுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படி யோசிக்கணும் இந்த கேள்வியை. ஸோ அப்படி யோசிச்சா ஈஸியாக போட்டுடலாம். வனத்துறைக்கும் உயர்கல்விக்கும் இது சம்மந்தம் இல்லை. அடுத்தது பிரேசிங்ஸ். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். சிமெண்ட்னா பைஞ்சுதை, இது நம்ம படிச்சிருப்போம், நார்மலாகவே தெரியும் நமக்கு. அதை வச்சே நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் 3த்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன் டியை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷனை மட்டும் கையில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த பிரிக்வெட் எங்கோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பிரிக்வெட் அப்படின்னா. ஸோ வெனீர்னா மெல்லுரை. இது ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கெஸ் பண்ணலாம். பட் ஆனால் கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியுது. திரும்பி உட்காந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, இது வந்து லிமிட்டட் எடிஷனாக படித்தா போதும், ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். அந்த லிமிட்டட் வச்சே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கலாம். 49 அசாயிலண்ட் அப்படின்னா தாக்குபவர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்த கேள்வி அப்படின்னா, அந்த டிவி அகாடமியோட டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அதுலேருந்து வந்தது. அது கண்டிப்பாக அதுலேருந்து 1-2 கேள்வி கேட்குறாங்க. அந்த 82 இருக்கும். அந்த 82 நான் ரீஷேர் கூட பண்ணுறேன், திரும்பவும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதை. அடுத்தது அரட், இது வந்து ஜியாகிரஃபி. இதுவுமே ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. அரட், கத்தி முனை குன்று. இது என்னென்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கும் தமிழ் மீடியம் புக்லேயும் ஜியாகிரஃபி படித்தவங்க இது ஆன்சர் பண்ண முடியும். இது ஆக்சுவலி நார்மலாக நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து படிக்கணும். அப்படி வேணால் படிங்க. இனிமேல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எதை படித்தாலும் ஸ்கூல் புக்கில் ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் சேர்த்து படிங்க. அதுதான் கேட்குறாங்க. ரொம்ப வெளியெல்லாம் கேட்குறதில்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம தான் அதை வந்து பெருசாக எதிர்பார்ப்போம். இங்கே பாருங்கள், 51வது என்ன கேட்குறாங்க? திருக்குறளை 4 ஆப்ஷனை படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்கன்றது நான் சும்மா பேசிக்காக பார்த்தாலே தெரியும். கண்ணை மூடிட்டு உங்களுக்கு அந்த திருக்குறளை மைண்டில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்கள். நீங்கள் சொல்கிற திருக்குறள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏபிசிடி லைனாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நீங்களே தப்பாக போட்டு வந்துடுவீங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை மண்டக்காய வச்சுருவாங்க. செயற்பாட்டு வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செயற்பாட்டு வினை, செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். புரியுதா? இந்த இயற்று, அதாவது பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது நமக்கு வந்து செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குமரன் பாடம் பயின்றான் அப்படின்னா இது செய்வினை.
பாடம் குமரனால் பயிற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா தான் அது செயற்பாட்டு வினை. அப்போ ஏ தப்பு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார், அது வந்து தன்வினை அல்லது செய்வினைன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக செய்வினைன்னு சொல்லலாம். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார், குறிஞ்சிப்பாட்டு கபிலரால் இயற்றப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. அப்போ மூணுமே வராது, கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. தை கொண்டாட பெற்றது, இதை கொண்டாட தை பெற்று அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாது. தை கொண்டாட பெற்றது, பெற்று அப்படின்னு வர்றதுமே நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மேட் தான். கொண்டாட பெற்றது, புரியுதா? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது, இயற்றப்பெற்றது அப்படின்னு வரும். அதே மாதிரி தை கொண்டாட பெற்றது, கொண்டாடப்பட்டது, புரியுதா உங்களுக்கு? பட்டது பெற்றது, கொண்டாட பெற்றதுனாலும் கொண்டாடப்பட்டதுனாலும் ஒன்று தான். அதை தான் இன்னொரு கண்டென்ட்டில் மாற்றி கொடுத்துருக்கோம், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ டி ஆப்ஷன் கரெக்டு. குமணன் நடந்தான். இந்த தொடர் உணர்த்தும் வினை என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு தன்வினை பிரிவினை புரிய வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம 9th புக்கை படிக்கும்போது இன்னும் தெளிவாக நான் விளக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. குமணன் வந்து தானாக நடக்கிறான்னா அது தன்வினை தான். குமணன் நடக்க வைத்தான் அப்படின்னு வந்து அது பிறவினை, புரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தங்களை ஒரு குழந்தையை நடக்க வைக்கிற மாதிரி கணக்கு வரும், இல்லை ஒரு வயதானவரை நடக்க வைத்தான், யாரோ ஒருத்தங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரணும். குமணன் நடக்க வைத்தான் இல்லை நடக்க வித்தான் அப்படி சொன்னாதான் அது வந்து பிறவினை. இங்கே வந்து நடந்தான், அவன் தானாக நடந்தான், அவ்வளோதான். அப்போனா அது தன்வினை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது 54 சரியான தொடரை கண்டறிக. கொஷின் வந்து சரியானது எதுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். 4 ஆப்ஷனை செக் பண்ணுவோம். கிளைகள் முறிந்து விழுந்தன, கல்வி விகுதி வந்துருச்சு, அப்போ விழுந்தன தான் வரணும். ஆனால் இங்கே கிளைன்னு வந்தால் தான் இங்கே விழுந்ததுன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ ராங். மரம் வேகமாக வளர்ந்தன, மரம்னு கொடுத்துருக்காங்க, மரங்கள்னு கொடுத்துருந்தா தான் வளர்ந்தன, மரம்னு கொடுத்தா வளர்ந்ததுன்னு வந்திருக்கணும். பி தப்பு. குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, தாவியதுன்னு கொடுத்துருந்தா தப்பு, தாவினன்னு கொடுத்ததுனால கரெக்டு. குரங்கு மரத்திற்கு மரம் தாவியதுன்னா கரெக்டு, ஏன்னா அங்கே சிங்குலர், இங்கே ப்ளூரல். யானைகள் குட்டிகளுடன் சென்றனன்னு வந்திருக்கணும், சென்றது அப்படின்னா அது வந்து ஒருமை, இங்கே பன்மை, அப்போ டியும் தப்பு, சி தான் கரெக்டு. லாஸ்ட்டாக பார்க்கலாம் 55, மீதியை நாளைக்கு பார்க்கலாம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான், புரியுதா? செல்கிறான், புரியுதா உங்களுக்கு? சென்றான் அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டான், அது இறந்த காலம், அப்போ இங்கே இறந்த காலம் வரல. செல்வான் அப்படின்னா அது என்னது? எதிர்காலம், செல்வான் அப்படின்னா. அப்போ அதுவும் இங்கே வரல. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? செல்கிறான், கூதிர்காலம்ங்கிறது என்ன ஆப்ஷன் வைக்கிறதுனே தெரியாமல் வச்ச ஆப்ஷன், அது சம்மந்தமே இல்லை, அது பனிக்காலம் மாதிரி தேவையில்லாமல் வச்சது. செல்கிறான், இப்போ போயிட்டு இருக்கான், மாநகருக்குள்ளே செல்கிறான், நடந்து போயிட்டே இருக்கான், அப்படின்னா என்னது? நடந்துட்டு இருக்கு, அது நிகழ்காலம். இவ்வளோதான் விஷயம், புரியுதா? இதுக்கே நம்ம பார்த்து இன்னைக்கு வந்து இதோட என் பண்ணிக்கலாம். 55 56 நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ.